சார் டாக்டர்ஸ் டே எப்படிங்க சார் வருது? டாக்டர்ஸ் டே திடீர்னு இப்படி கேட்குறீங்களே. ஜூலை 1ஆம் தேதி. ஓகே சார், கரெக்டாக சார். டாக்டர்ஸ் டே எங்க சார் செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாரும்? டாக்டர்ஸ் டே வந்துட்டு பிபின் சந்திர ராய் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருந்தார். அவரோட சிறப்பான மக்களுக்கு அவர் செஞ்ச சேவைகளை எல்லாம் பாராட்டி அவரோட இதை வந்து நினைவாக வந்து நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை டாக்டர்ஸ் மக்களுக்காக செய்கிற சேவையை வந்துட்டு எடுத்துரைக்கணும், மக்களுக்கு அதோட இது தெரியணும், டாக்டர்ஸோட பணிகள் வந்து அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம டாக்டர்ஸ் டே கொண்டாடுறோம். ஓகே சார், இப்போ நீங்கள் குவாலிட்டி மேனேஜர்ஸ் ஆகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கும் போது பேஷண்ட்டுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. பட் அது பேஷண்ட் புரிஞ்சிக்காமல் கொஸ்டின் மேலே கொஸ்டின் சம்மந்தம் இல்லாமல் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? நல்ல கேள்வி தான். எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா அது மாதிரி சூழ்நிலைகளும் அமைஞ்சிருக்கு. என்னென்னா மக்களுக்கு வந்துட்டு அவங்களோட நோயோட தன்மை, நோயோட தீவிரம், அது எப்படி நோயை தீர்க்கணும், இல்லை நோயை தீர்க்க முடியலன்னா அந்த நோயை வந்துட்டு எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி மக்களோட மனதில் வந்துட்டு நோயாளிகளோட மனதில் நிறையா இருக்கும். அதை வந்து ஒரு மருத்துவராக அவங்களுக்கு எப்படி எந்த வகையில் இனி ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ சில டைம் வந்து நோயாளிகள் மருத்துவர்கிட்ட வந்து அணுகி நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க. மருத்துவர் வந்து பார்த்தோன்னே அந்த டைமில் அவங்களுக்கு சரியான ஞாபகம் இருக்காது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சில நம்ம ஏர்லியர் ப்ராக்டிஸில் என்ன அட்வைஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, எழுதி எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நம்ம நோயாளிகள் எழுதி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அதை வந்து எல்லோரும் பண்ணணும். ப்ளஸ் அவங்களுக்குள்ள சந்தேகங்களை, நோயோட தன்மையும் அதோட தீவிரம் எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து மருத்துவரை கேட்டு அந்த நோயை சரிவர நோயாளி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் அந்த நோயிலேருந்து நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியுமா, இல்லை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட முடியுமாங்கிறத நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் டாக்டர்ஸ் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, யாரும் செல்ஃப் மெடிகேஷன் பண்ண வேணாம், டாக்டர் அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, மெடிசன் சாப்பிடுங்கன்றது. இது வந்து பேஷண்ட்ஸுக்கு டாக்டர் சொல்கிறது. இப்போ டாக்டர்ஸ்க்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்ஸ் என்ன சார் பண்ணுவாங்க? செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துப்பாங்களா, இல்லை இன்னொரு டாக்டர் அப்ரோச் பண்ணுவாங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல்ஃப் மெடிகேஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா இல்லை. ஈவன் தோ அதே துறை சம்மந்தப்பட்ட டாக்டராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது சம்மந்தமாக இன்னொரு மருத்துவரை அணுகி, நாம் ஒரு நோயாளி இன்னொரு மருத்துவரை போய் அணுகி செய்கிறது தான் சரியான முறைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? உண்டு, நிறையா உண்டு. அதில் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மருமகள் வந்து அந்த 1 மந்த் 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்துருவாங்க. விழுந்த உடனே வீட்டில் இருக்கிற வைத்தியர்கள் பெரியவங்க வந்து கையை நாடி தொட்டி பார்த்து கன்சீவாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி டாக்டர்ஸால் சொல்ல முடியுங்களா? இப்போ நீங்கள் யாருனாலும் கை நாடி தொட்டு பார்த்து கன்சீவாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியுமா உங்களால்? சயின்டிஃபிக்கலாக அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. எந்த ஒரு சயின்டிஃபிக்கலாக அதுக்கு ஒரு எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நாடி துடிப்பை பார்த்துட்டு இருதயம் சீராக துடிக்குதா, அளவு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குதா அப்படிங்கிற வரைக்கும் தான் என்னால் சொல்ல முடியும். சயின்டிஃபிக்கலாக எந்த ஒரு ப்ரூவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்த அத்தனை மருத்துவர்களுக்கும் எனது மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள்.